SPM ரிசல்ட் வெளியாயிருச்சு. பெற்றோர்களோட பெரிய பிரச்சனை ரிசல்ட் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. 3 கிரெடிட் இருக்கும், 4 கிரெடிட் இருக்கும், இல்லை ஒரு சில பேருக்கு 2 கிரெடிட் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆமாவா? கூன் இன்டர்நேஷ்னல் காலேஜில் வந்துட்டு டிப்ளமா இன் பிஸ்னஸ், டிப்ளமா இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், ஏர்லி சைல்ட்ஹுட், என்ஃபோர்ஸ்மெண்ட், கிரைம் இன்வெஸ்டிகேஷன், கிரிமினாலஜி, ஃபாரன்சிக், இந்த மாதிரி நிறையா ஸ்டடீஸ் வந்து இங்கே இருக்குது. ப்ரைவேட் காலேஜா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனே 1000 கட்டணும், 2000 கட்டணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்கே வந்து நாங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நார்மலி பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, நம்ம இந்த ப்ரோக்ராம்லாம் படிக்கிறோமே, இது அப்ரூவ் இல்லையா, நமக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படி சொல்லி அவங்களோட ஒரிட்டு இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், அப்பா அம்மாவும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த காலேஜுக்கு போனாலும் அவங்கக்கிட்ட MQA அப்ரூவல் இருக்குதான்னு கேளுங்க. அவங்க இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்கள். பிகாஸ் இது வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட் பார்க்கறதுக்காக வெளியாக்குற சர்டிஃபிகேட். அதனால் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு அந்த சர்டிஃபிகேட்டை பார்க்கறதுக்கு. படிக்கிறப்ப வந்துட்டு பிள்ளைங்க கையில் இருக்குது, பிள்ளைங்களை நல்லா படிக்க சொல்லுங்கள். பிகாஸ் ஏன்னாக்கா வந்துட்டு காலேஜில் வந்து நம்ம படித்து கொடுக்க தான் முடியும். படித்து கொடுக்குறது வந்து அங்கே தரமான லெக்சரர்ஸ் இருக்காங்க, அவங்க படித்து கொடுப்பாங்க. ஆனால் பிள்ளைங்க வந்து எப்படி படிக்கிறாங்கன்னு பொறுத்து இருக்குது. அது அப்பா அம்மா கையில் தான் இருக்குது. அப்பா அம்மா பிள்ளைங்க கணக்காக கிளாஸுக்கு வராங்களா, படிக்கிறாங்க வந்து அப்பா அம்மாவும் மானிட்டர் பண்ணிக்கணும். கைஸ், பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேசுவாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் காலேஜுக்கு வரணும், வந்துட்டு பாருங்கள். சம்டைம் ரிசல்ட்டு குறைவாக இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அட்மிஷன் கிடைக்கிறதே சிரமமாக இருக்கும். இங்கே நம்ம எல்லா வகையிலும் பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து கவர்மெண்ட் அங்கீகாரத்தோடு நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஏன்னா தரமான லெக்சரர்ஸ், தரமான படிப்பு எல்லாமே இங்கே கொடுக்குறோம். பேமெண்ட் இருக்கோ இல்லையோ, பேமெண்ட் வைஸும் நாங்கள் உதவி செய்கிறோம். ஸோ நீங்கள் முதல்ல வாங்க, வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களோட ப்ரோக்ராம் என்ன அப்படின்ட்டு.